குமரி ஹார்வெஸ்ட் 2024 ஏழை பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து சிறுபான்மையினர் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் குமரி ஹார்வெஸ்ட். நாள் டிசம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் பெல்ஃபீல்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கன்னியாகுமரி மருத்துவ கல்லூரி அருகில், ஆசாரிப்பள்ளம், நாகர்கோவில். உணவு வகைகள்: அலங்கார செடிகள், புத்தகங்கள், கலைப்பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஸ்கூல் பேக்ஸ், சிறுவர் விளையாட்டுகள், குலுக்கல் பரிசு, ஆயத்த ஆடைகள், சிக்கன் பிரியாணி ஸ்டால்கள் வைக்கப்படும். சிக்கன் பிரியாணிக்கான கூப்பன் ஆயத்தமாக உள்ளது. நீங்கள் வாங்கி சாப்பிடும் அனைத்து பொருட்களின் வருமானம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காகவே பயன்படுத்தப்படும். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். சொல்வதற்கு இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 21வது அதிகாரம், அதில் உள்ள 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய பெரிய ஒரு கிருபை, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, எப்படி பார்க்கணுமா? நல்ல கவனிங்க. நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நல்ல கவனிங்க. ஒரு சின்ன காரியம் தாங்க. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உங்கள் தலைகள் உயரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தலைகள் உயரட்டும். என்னென்னு சொன்னால், நல்ல கவனிங்க, தலைகள் உயர வேண்டிய இடங்களில் இன்றைக்கு நம்முடைய தலைகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைகள் குனிந்து இருக்கிறோம். பல இடங்களில் நிமிர்ந்து நின்ற பலர் இன்றைக்கு தலை குனிந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின் அடுத்தடுத்த பகுதிகளை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு போராடுவதற்கும் உண்ணாவிரதம் இருப்பதற்கும் எப்படி ஆகிலும் மனு கொடுக்க வேண்டும், கோரிக்கை கொடுக்க வேண்டும், அரசு தலைவர்களை சந்திக்க வேண்டும், அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், தனியாக அமைப்புகளை தொடங்க வேண்டும், தனியாக கட்சி தொடங்க வேண்டும், தனியாக தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் பல தேவ ஊழியர்கள், அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் தேவ ஊழியர்களை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல வழிகளில் இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைகளை நாங்கள் உயர்த்துவதற்கு இதெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் வசனத்தின்படி உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கான மீட்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கண்ட ஒரு காரியம், இன்றைக்கு நமக்குள்ளாலே வேர் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. வேர் கீழே பற்றி பிடிக்கவில்லை. கீழே வேர் பற்றி பிடித்தால் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும். என்னுடைய சின்ன வயதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் தருவாங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளால வீட்டிலிருந்து வேகமாய் ஓடி
ஒரு குளத்தில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்த அந்த 15 நிமிஷம் தாண்டி வந்தால் வீட்டில் வந்து முழங்காலில் நிற்கணும். அப்போ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் 3 பேர், எங்கள் வீட்டில் 3 பேர், பெரியப்பா வீட்டில் 3 பேர், மொத்தம் 6 பேர் அடித்து பிடிச்சி அப்படியே ஓடி அங்கே போய் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு திரும்ப ஓடி வரணும். ஏன்னு சொன்னால் அந்த குளத்தை பார்த்த உடனே அங்கே மீன் பிடிக்கிறவர்கள், பாம்படிக்கிறவர்கள் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்கள் கூட இந்த பொழுது போக்கிடக்கூடாது என்பதற்காக எங்கள் வீட்டில் தந்திருக்கக்கூடிய டைம் வந்து மொத்தமே 15 நிமிஷம் தான். இதில் பிந்தி வந்து பல முறை முழங்கால நின்று அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் அந்த குளத்தின் கரையில் நாங்கள் பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணுவோம். அந்த சாதனையில் ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த குளத்தின் கரையில் ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரம் அதனுடைய வேர் மட்டும் விலைக்குள்ளே இருக்கும். ஆனால் தென்னை மரம் எங்கே நிற்கும்? குளத்துக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் என்னென்னா, குளத்தின் கரையில் நிற்கிறது, அந்த குளத்தின் கரையில் நிற்கக்கூடிய இந்த மரம் ஏன் கீழே விழ மாட்டேங்குது? அப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறி உட்காந்து இதை நல்ல வேகமாக அந்த கொப்பை பிடிச்சி அந்த தென்னை மரத்தை பிடிச்சி நல்லா ஆட்டினா இது கீழே விழும். அப்போ அந்த மரத்தோடு நம்ம கீழே வந்து தண்ணிக்குள்ளே குதித்து போயிடலாம், நம்ம ஒரு ஹீரோவாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை ஏறி பல வருஷக்கணக்கில் ஏறி பார்த்தேன். தென்னை மரம் இப்போவும் எங்கே தான் நிற்கிது? அதே இடத்துல தான் நிற்கிது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை ஆட்டணும்னு நினச்சேன், நான் தான் ஆடி போய் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த நிலைமைக்கு அன்றைக்கு மாறி போனேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த மரம் அப்படி நிற்பதை பார்த்த எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சிலர் கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம், கொஞ்சம் இவன் மேலே ஏறி இருந்து இவனை அமுக்கி பார்க்கலான்னு சிலர் நினச்சிட்டு உங்கள் கூட விளையாடுறாங்க. ஆனால் இயேசுவாகிய கண்மலையின் மேலே நீங்கள் இறுக பற்றி பிடித்ததுனால உங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 2020 எப்படியாவது உங்களை முடிச்சிடணும்னு சொல்லி கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் கொரோனா போயிடுச்சு. ஆனால் போன கொரோனாவை விடாமல் 3 வருஷம் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம். வீட்டில் என்ன பிரச்சனை? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படித்தான் பிரதர். ஏன் நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிறீங்க, கால் கொஞ்சம் தூக்கி நடக்கிறீங்க? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படி தான் பிரதர். இந்த நேபாளுக்கு காணிக்கையை ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படி தான் பிரதர். என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய தலைகள் நிமிர முடியாமல் நம்ம எங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்கணுமோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் தலைகள் தொங்க விடப்பட்டதற்கு, நாம் குனிந்து கிடப்பதற்கான முக்கியமான சத்துரு வேற யாரும் இல்லை. இப்படி வைங்க. எப்படி? இப்படி வைக்கக்கூடாது. நான் தான். எப்படி சொல்லுங்க? உங்கள் கையை தான். என்ன பாருங்க, அப்போ கூட என்னையே தான் கை காட்டுறாங்க. நீதா. என்ன புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நாம நம்மளை குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பு. ராமன் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவது வரை, உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை, இந்த உலகத்தில் உங்களுக்காக ஒரு வாய்ப்பையோ ஒரு வசதியையோ ஒரு தளத்தையோ ஒரு மேடையையோ எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு தரப்போறதில்லை. புரியுதா உங்களுக்கு? தரமாட்டாங்க. வாய்ப்புகள் தரமாட்டாங்க, வசதிகள் கொடுக்க மாட்டாங்க, மேடைகள் தரமாட்டாங்க. நீங்கள் தான் உருவாக்கணும். அப்போ நீங்கள் உருவாக்கணும்னா உங்களுடைய தலைகள் உயரணும், உங்களுடைய கொம்புகள் உயரணும். கொம்புகள் உயரணும்னு சொன்னால் அதுக்கு முதுகெலும்பு வேணும். அந்த முதுகெலும்பு தான் கிறிஸ்துவாகிய கண்மலையில் கட்டப்பட்டவர்களுக்கு அந்த முதுகெலும்பு வரும். அந்த முதுகெலும்பு தான் சத்திய வசனம். வசனத்தின்படி நிற்கக்கூடியவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் மாறணும். இங்கே யாராவது நீங்கள் போகிற சபைக்குள்ளால போகிற சபையினுடைய போதகரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து தாறுமாறாக பேசுகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்போ கடைசியில் ஜெபிக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு போங்க. நாளைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆராதனைக்கு போகும்போது கர்த்தர் பேசுவார். ஒரே சபையில் ஆராதிக்கிறீங்க, ஒரே சபையிலிருந்து அந்த போதகர் வார்த்தையை தாரார். அந்த பாஸ்டருடைய வார்த்தை தான் அந்த போதகர் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தாரார். இதை கேட்குறீங்க. ஆனால் சாயங்காலம் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க. முடிஞ்சால் அடுத்த நாள் யூடியூப்பில் கழுவி ஊற்றுறீங்க. ராமன் சொல்லுங்கள். இது ஒரு பொழப்பு. இப்போது இது விசுவாசிகளுடைய ஒரு குவாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாருப்பா, அந்த செய்தி என் உள்ளத்தை தொட்டுச்சு. எங்கள் பாஸ்டர் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்தாரு, அது என் இருதயத்தை உடச்சிருச்சுப்பா. இந்த செய்தியை நீ கேளு, இப்படி அனுப்புங்க. அவன் அங்கே ஓடி போயிட்டான், இவன் இங்கே ஓடி போயிட்டான், அவன் அவள் கூட போயிட்டான், இவள் கூட போயிட்டான். இந்த கதையை ஊர் ஃபுல்லாக ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு தனியாக யூடியூப் ஊழியத்தை தொடங்கியிருக்கீங்க சிலர். அல்லேலூயா. ஏம்மா, தவறான காரியங்களை அல்லன்னா
பெரிய உளவுத்துறை மாதிரி இறங்கி அதை கண்டுபிடிச்சி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது. மெழுகுவத்தி கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரம் என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்கம்மா. அது அணைவதற்கு முன்பு கொஞ்சம் வேகமாக பற்றி பிடிச்சி எரியும். நிறைய லைக்கு, நிறைய ஷேரு, ஏகப்பட்ட ஃபார்வர்டு எல்லாம் கிடைக்கும். திடீர்னு டொப்புன்னு என்ன செஞ்சிடும்? மெழுகுவத்தி முடிஞ்சிடும். ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட நீங்களும் நானும் அவருக்காக ஒளி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். யோபு 14வது அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 14வது அதிகாரம் 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடித்தட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர்களின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். பாருங்க, ஒரு மரத்துக்கு என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாவது அந்த மரம், கீழே கிடக்கிற மரம் என்ன செஞ்சிருமா? துளிர்த்துரும். தலைகள் உயர்த்தப்பட வேண்டிய இடங்களில் நீங்கள் போய் நிற்கும் பொழுது அங்கே உங்களை ஏந்துவதற்கும் தாங்குவதற்கும் என் தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புவார். அவங்க உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, பிரதர் சில இடங்களில் பெரிய பிரச்சனை, அது வாயினால் வந்தது. நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே இந்நேரம் உங்கள் சபை ஆத்மாக்கள் நிரம்பி இருக்கும். பரவாயில்லையா சொல்லுங்களேன். ஒரு தேவ மனிதர் தன்னுடைய சபையில் ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நல்ல சர்ச்சு அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. சத்தியத்தினுடைய தெளிவில் பேசியிருந்தார். திடீர்னு இவருக்குள்ளால ஒரு ஆவிக்குரிய ஒரு மேட்டிமை வந்துட்டு. என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய ஒரு மேட்டிமை. ஒரு அந்த பாஸ்டர் இதை பார்த்துட்டு கூட இருக்கலாம், மனம் திரும்புங்க பாஸ்டர். அப்போது அந்த மேட்டிமை வந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படி தெரியுமா? நானா உன்னை கூப்பிட்டேன். எப்படி? நானா உன்னை கூப்பிட்டேன், நீ தானே சத்தியத்தை கேட்டு உள்ள வந்த. நான் என்ன சொல்றேனோ அமைதியாக கேட்கணும், இல்லாட்டி கதவு திறந்துருக்கு, வெளியே போ. 13 வருஷம் கொடுத்த வார்த்தை சத்தியங்கள் தேவன் பக்கம் ஒரு கூட்ட மந்தைகளை கொண்டு வந்துச்சு. இப்போ 4 வருஷமா பேசுகிற வார்த்தைகளினால இன்றைக்கு 3 ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்த அந்த தேவ மனிதன் ஒரு ஆராதனைக்கு கூட ஆள் ஃபுல்லாக இல்லை. எவ்வளோ வேதனை தெரியுமா? எனக்கு அழுகை தான் வருது. ஏன் தெரியுமா? அவ்வளவு நல்ல வார்த்தைகளை, சத்தியத்தின் தெளிவுகளை பேசுவதற்கு தேவன் கிருபை கொடுத்து அபிஷேகத்தை தந்து உங்களை பலிபீடத்தில் விட்டா, நீங்கள் பலிபீடத்தில் இருந்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் அபிஷேகம் இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். முதல்ல சொல்லிட்டேன், சபைக்கு போகிறவங்க உங்கள் சபையில் உள்ள போதகரையும் போதகருடைய குடும்பத்தை நியாயம் தீர்க்க வேண்டாம். நீங்கள் நியாயம் தீர்க்கவே வேண்டாம். ஏன் நியாயம் தீர்க்க வேண்டாம்னா, நீங்கள் தலைகளை நிமிர்த்த வேண்டிய இடங்களில், உங்கள் தலைகள் உயர வேண்டிய இடங்களில் நீங்கள் உயர முடியாமல் இருப்பதற்கு, உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய சொந்த போதகர் மேலே உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது. அதே சபையில் ஆராதிச்சுட்டு அவர்களை குறித்து நாம் தப்பாக பேசுகிறோம். மனம் திரும்பிக் கொள்ளுங்க. 2வது நான் உங்களுக்கு சொன்ன காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை, அந்த வாசத்தை பிடிச்சி மரம் என்ன செய்யுது? நிமிர்ந்து நிற்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 6வது அதிகாரம் அதில் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருந்தது. அடுத்த வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நிறைவு செய்வதற்கு முன்பதாய் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தயவு செய்து இந்த நாட்களில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி, நீங்கள் கேட்ட சத்தியங்களின்படி, இத்தனை வருஷம் வசனம் வந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னும் என்ன வரல? மாற்றம் வரவில்லை. ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் தன்னுடைய டைரியை எடுத்து 2022வது வருஷத்தில் நடந்த காரியம் அவள் எழுதினாலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொன்னதுபடி இந்த தேசத்தை விட்டு நீங்கள் என்னை
கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் தந்த இந்த வார்த்தைக்கு நன்றின்னு 2022ஆம் ஆண்டில் அவள் எழுதினாளாம். எழுதிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். சரியாக 3 மாதம் முடிந்த உடனே அவளுடைய வாழ்க்கையில் அவள் படித்த படிப்பை வைத்து அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். நல்ல கவனிங்க, அவளோடு படித்தவர்களுக்கு, அவளை விட வசதியானவர்களுக்கு, அவளுடைய அப்பா அம்மாவை விட நல்ல வசதின்னு சொல்லும் பொழுது ஒரு இப்போ லண்டன் UK பற்றி பேசுகிறேன். லண்டனுக்கு போகிறதுக்கு 10 லட்சம் 7 லட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியான குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒரு சாதாரண பால் வெட்டும் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்க. அந்த மகள் கிளம்பும் முன்பதாக தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களுடைய கூட்டத்துக்கு வந்திருந்தா. அங்கே எங்களுடைய கூட்டம் வரும்பொழுது நாங்கள் எந்த கூட்டம்னாலும் கூட்டம் முடியும் போது ஒரு அன்பின் விருந்து உண்டு. அப்போ அந்த அன்பின் விருந்து முடிஞ்சோடனே அந்த பிள்ளை என்னை சந்திக்க வந்தா. நான் அவள்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு கேட்ட பொழுது அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் 2022 ஆண்டவர் எனக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் சபைக்கு போன பொழுது என் சபைக்குள்ளிருந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த கார்டு எடுத்து காட்டுறாப்புல நான் பார்த்துட்டு, சிவகாசியில் பிரிண்ட் பண்ண ஒரு கார்டு, சர்ச்சில் ஒரு 100 கார்டு வச்சுக்கிட்டு அந்த கார்டில் ஒரு கார்டை எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒன்று எடுங்கன்னு சொன்னது. இதைத்தான் சிலர் கிளி ஜோசியம்னு சொல்லி கிண்டல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா, அந்த மகள் சொல்லுகிறாள், அந்த ஒரு கார்டை நான் எடுத்துக்கிட்டேன் ஐயா. அந்த கார்டில் எடுத்த அந்த ஒரு வசனத்தை வச்சு தினமும் நான் ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வசனமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு வசனமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் தள்ளி விட்ட ஒரு வசனமாக இருக்கலாம், இல்லை சபையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் டிவி சேனலை மாற்றும் பொழுது ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒரு தேவ மனிதன் எப்போவோ பேசின ஒரு தொலைக்காட்சி வார்த்தையாக இருக்கலாம், அந்த டிவி சேனலில் என்னைக்கோ ரெக்கார்ட் பண்ண ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கொடுத்த மனிதன் பெருசல்ல, அந்த வார்த்தையை பேசின ஊழியக்காரன் பெரிதல்ல, அந்த ஊழியக்காரன் மூலமாய் மகிமைப்பட்ட தேவன் பெரியவர். அந்த மகளுக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு அவள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அந்த ஒரு வார்த்தைக்கு வெல்லமை அந்த பிள்ளையை தலை நிமிர செய்தது. அவளுடைய தலை நிமிர்ந்ததுனால இன்றைக்கு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த குடும்பத்திலிருந்து கூப்பிட்டு, ஐயா டிவியில் நேபாளில் சர்ச்சு கட்டுறதுக்கு இன்னும் மீதி தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய மகள் வெளி தேசத்துலேருந்து ஒரு காணிக்கை தந்து விட்டுருக்குறா, அதை நான் கொண்டு தர்றதுக்கு என்னால் முடியாது, யாராவது ஒருத்தர் அனுப்பி வைங்கன்னு. நானும் ஒரு சகோதரனை அனுப்பிவிட்டேன். 1 லட்சம் ரூபாவை அப்படியே எடுத்து கொடுத்து, இதை உங்கள் சர்ச்சுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த என்னை தேடி வந்த அந்த மகள் அன்றைக்கு கூட்டம் முடித்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவள் கையில் 20 ரூபாய் இல்லை. எவ்வளோ ரூபாய் இல்லை? வெறும் 20 ரூபீஸ், 20 ரூபாய் இல்லாமல் எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரிகிட்ட போய், நான் இந்த மாதிரி இங்கேருந்து பஸ் ஏறி இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு பஸ்ஸுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க 100 ரூபாய் கொடுத்ததுக்கு இல்லை எனக்கு 20 ரூபாய் போதும்னு கேட்டு வாங்கி கொண்டு போன ஒரு மகளை கொண்டு 1 லட்சத்தை எடுத்து ஒரு நேபாளுக்கு கொடுப்பதற்கு தேவன் உயர்த்த முடியும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அவர் எம்மாத்திரம் உயர்த்தாமல் இருப்பார்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நீதிமொழிகள் 12:2 சொல்லப்படுது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுடைய வேர் இப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு இடத்துல என்ன செய்யணுமா, கண்மலையின் மேலே அந்த அஸ்திபாரம் போடப்படணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடணும்னு சொன்னால், உங்களுடைய வேர் அங்கே பற்றி பிடிக்கணும்னு சொன்னால், நீங்கள் கனி கொடுக்கணும்னு சொன்னால், ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் எனக்கு தரப்படக்கூடிய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது சொல்லுறோம், ஆன் ஸ்பாட்டில் சொல்கிறோம். அந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பிரதர், இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை பெரிதில்லைங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் எழும்பலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தைகள், நான் படிக்கிற வசனங்கள், நான் பார்க்கிற
உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க. என்னுடைய தலைகளை உயர்த்துங்கப்பா, என்னுடைய தலைகளை உயர்த்துங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகட்டும். வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய மீட்பு இன்றைக்கு சமீபமாக இருக்கிறது. மார்க் 16வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தில் சொல்ல, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி. ஆனால் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் என்னுடைய தலை, சொல்லுங்களேன், என் தலை இன்றைக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உங்க பார்வைகளை மாத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சகோதரனே, உன் பார்வையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். அந்த கள்ளத்தனமான பார்வையை மாத்துங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், கம்பீரமா பாருங்க, பரிசுத்தமா பாருங்க, அபிஷேகத்தோடு பாருங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெபிங்களேன். ஒரு நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் ஜெபிங்களேன். சத்தமா ஜெபிங்க. சத்தமா ஜெபிங்களேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் மாறட்டும். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த நாளிலேயும் எங்கள் தலைகளை உயர்த்துவேன் என்று சொன்ன உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நாங்கள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எங்கள் முதுகில் உள்ள பிரச்சனைகள், எல்லாரும் சொல்லுங்களேன், எங்க முதுகில் உள்ள பிரச்சனைகள், என் முதுகுக்கு பின்னாடி, என் வாழ்க்கைக்கு பின்னாடி, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்னாடி, என் பிசினஸுக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி இருந்து என்னை துன்பப்படுத்துகிற, என்னுடைய பின்னால இருந்து எனக்கு வலிகளை தருகிற பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கும் இந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தம் இந்த இடத்துல வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, அப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, என் வாழ்வில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் அப்பாவுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசினஸ் பண்ணக்கூடிய என் சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுயமாய் தொழில் செய்யக்கூடிய என் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கான மீட்பு சமீபமாய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கு முன்னாடி அத்திமரம் துளிர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசந்த காலம் வரும் பொழுது உம்முடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நாங்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு, எங்கள் தலைகளை உயர்த்த முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எங்களிடத்திலே குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. எடுத்த பொருத்தனைகளை, நேபாளுக்காய் கொடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரே ஒரு வருடத்தின் ஒரு பிள்ளையினுடைய ஒரு வருட தேவையை சந்திப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்குரிய ஞானத்தை தாருங்கப்பா. அதை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதார தடைகளை நீக்குங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேல பலகீனப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலகீனங்களை மாற்றுங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவுடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளையும் ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளையும் உங்க பரிசுத்த ரத்தம் கடந்து வரட்டும். இவ்வளவு தூரம் வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஜனங்கள் எங்களுக்கு கொடுத்த சபை மேய்ப்பர்களை, சபை போதகர்களை, சபையின் ஊழியர்களை கனம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எத்தனை உயரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, விழுந்து கிடக்கும் ஒரு மரத்திற்கு எப்படி அந்த ஈரப்பதம், அந்த ஒரு சின்ன துளிர்க்கிற அந்த ஈர தண்ணி படம் வரும் பொழுது அந்த தண்ணியினுடைய வாசம் கிடைத்தாலே அது துளிர்த்து எழும்புகிறதோ, அதே போல எங்களுக்காக இந்த வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எழும்பி நின்று கண்மலையாகிய கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் எங்களை ஸ்திரப்படுத்த கிருபை பாராட்டும். துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். குமரி ஹார்வெஸ்ட் 2024 ஏழை பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து சிறுபான்மையினர் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் குமரி ஹார்வெஸ்ட். நாள் டிசம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் பெல்ஃபீல்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்,
கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி அருகில், ஆசாரிப்பள்ளம், நாகர்கோவில். உணவு வகைகள், அலங்கார செடிகள், புத்தகங்கள், கலைப்பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஸ்கூல் பேக்ஸ், சிறுவர் விளையாட்டுகள், குலுக்கல் பரிசு, ஆயத்த ஆடைகள், சிக்கன் பிரியாணி ஸ்டால்கள் வைக்கப்படும். சிக்கன் பிரியாணிக்கான கூப்பன் ஆயத்தமாக உள்ளது. நீங்கள் வாங்கி சாப்பிடும் அனைத்து பொருட்களின் வருமானம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காகவே பயன்படுத்தப்படும். பயணம் பயணம் இது நல்ல பயணம், பயணம் பயணம் தரிசன பயணம்.